என் கவிதை குயில்களுக்கு கூடு, கழுகுகளுக்கு வலை. அப்படித்தான் இருக்கும். அப்படி கைவீசி நடக்க அஞ்சி பணிவை வெளிப்படுத்திய வள்ளலார் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பெருமை காந்திக்கு உண்டு. எப்படி 2 சம்பவங்கள் வள்ளலார் வாழ்க்கையில் இருந்து சொன்னேனோ அதுபோல் காந்தியின் வாழ்க்கையில் இருந்து 2 சம்பவங்கள். 1905ஆம் ஆண்டு காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார். அப்ப ஒரு மகாத்மா இல்லை, மோகன் சாத் கரம்சந்த் காந்தி ஒரு வழக்கறிஞர். அதுவும் குஜராத்திலே இருந்து போய் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வணிகம் செய்த பனியா இனத்தைச் சேர்ந்த பணக்கார வணிகர்களுக்கு வாதாடுவதற்காக அவர்கள் அழைப்பின் பெயரில் கடல் கடந்து எவரும் போவதற்கு தயங்கிய காலத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக போய் அவர்களுக்கு வழக்காடியதால் பெரும் பொருள் சம்பாதித்த ஒரு வழக்கறிஞர். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வழக்குகளில் காந்தி நீதிமன்றங்களில் தோன்றுகிறார், இந்திய வணிகர்களுக்காக வழக்கு நடத்துகிறார் என்ற செய்தி தென்னாப்பிரிக்காவில் அங்கும் இங்கும் பேசப்படுகிறது. இந்த செய்தி ஊரெல்லாம் தெரிந்த ஒரு காலத்தில் ஒரு மெலிந்த ஒரு வக்கீல் இந்தியாவிலே இருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு வந்து இந்திய வணிகர்களுக்காக அவர் வழக்கு நடத்துகிறார் என்பது கூட பெருமைக்குரிய விஷயம் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துகிறார் என்ற செய்தி பரவிய காலத்தில் ஒரு நாள் தன் அலுவலகத்தில் காந்தி உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். நான் சொல்வதை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். காட்சிப்படுத்தி பார்த்தால் தான் உணர்வு வரும். காந்தி உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். முன்பல் 2 உடைந்து உதடு வீங்கி ரத்தம் கொட்ட கொட்ட ஒருவர் உள்ளே வருகிறார். அவர் ஒரு வெள்ளைக்காரரிடம் வேலை பார்க்கிறவர். அந்த வெள்ளைக்கார முதலாளி ஒரு பெரிய தடியால் அவரை அடிக்கிறான். முன்னம்பல் 2 உடைந்து விட்டது, உதடு வீங்கி விட்டது, குருதி பெருகி இருக்கிறது. தன்னை அடித்த தன் துறைக்கு எதிராக, தன் எஜமானனுக்கு எதிராக வழக்கு போட வேண்டும் என்ற கோபம் அந்த சாதாரண வேலைக்காரனுக்கு வருகிறது. தென்னாப்பிரிக்காவில் தனக்கு தெரிந்த எல்லா வக்கீலையும் போய் பார்க்கிறான், ஒருவர் கூட உதவவில்லை. ஒருவர் சொல்லுகிறார், இன்னொரு வக்கீல் இருக்கிறார், நீ வேண்டுமானால் அவரை போய் கேட்டுப்பார், அவரையும் கேட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் அவன் வீங்கிய உதடோடு குருதியோடு உள்ளே வந்தவன் காந்தியை பார்த்த மாத்திரத்திலேயே தன் தலையில் இருந்த தலப்பாகையை கழட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டு காந்திக்கு வணக்கம் சொன்னான். காந்தி சொல்லுங்கள் என்றார். அவன் நடந்ததையெல்லாம் சொன்னான். ஒரு ஆச்சரியமான ஒரு நுட்பம் இருக்கிறது. வந்தவர் பெயர் பாலசுந்தரம். அவர் பிறப்பால் தமிழர். அவர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் காந்திக்கு சொன்னார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு காந்தி சொன்னார், உங்கள் முதலாளிக்கு எதிராக, உங்கள் வெள்ளைக்கார துறைக்கு எதிராக நான் வழக்கு நடத்தி உங்களுக்கு தேவையான நஷ்டஈட்டை பெற்று தருகிறேன். இப்படி ஒரு வார்த்தையை அதற்கு முன்பு யாருமே சொல்லலை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? யாருக்கு? பாரதி கிருஷ்ணகுமார் பாலசுந்தரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பெரும் மகிழ்ச்சியிலே பாலசுந்தரம் சொன்னார், ஐயா மிகுந்த மகிழ்ச்சி. காந்தி சொன்னார், ஆனால் ஒரு நிபந்தனைனார். அவனுக்கு சின்ன இப்பதான் சரினாரு. அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் போறாரு. என்னையா அப்படின்னா, வீட்டிற்குள் வருகிற போது நீங்கள் தலையில் அணிந்திருந்தீர்கள் பார்த்தீர்களா தலப்பாகை, அதை நீங்கள் திரும்ப அணிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று காந்தி சொன்னார். இப்ப பாலசுந்தரத்துக்கு தயக்கம். ஏன்னா சில பேரை நீங்க பார்க்க போனீங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அனுபவம் பேசுது. உட்கார சொல்லுங்கன்னு சொன்னா உட்கார சொல்றது இல்ல. ஆமா, அப்ப உட்கார சொல்றதுன்னா உட்கார சொல்றது இல்லையா, அப்புறம் என்னன்னா உட்காரியா இல்லையான்னு பாக்குறது. புரியுதா? உட்காரு அப்படின்னா இல்லைங்கய்யா
நிற்கிறேன் அப்படின்னா ஓகே. ஆமாம், உட்காந்துட்டு வச்சுக்க. ஒரு மரியாதைக்கு சொன்னேன், அதுக்காக உட்காந்துருவியா? அப்போ நீ ஏதோ செஞ்சிருப்ப. நீ அடி வாங்கிறதுக்கு ஏத்த ஆளுங்கிற முடிவுக்கு நம்ம ஆளுக்கு வந்துடுவான். ஒருவேளை அது மாதிரி தான் உட்காருங்கன்னு சொல்றது மாதிரி தான் தலைப்பாயை கட்டிக்கங்கன்னு இந்த ஆள் சொல்றாருன்னு பயந்து பாலசுந்தரம் சொன்னார், இல்லைங்க இருக்கட்டும். காந்தி சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் தலைப்பாயை திரும்ப தலையில் கட்டிக்கொள்ளுங்கள். பாலசுந்தரம் மறுக்கிறார். 2 பேருக்கும் ஒரு சில நிமிடங்கள் வாதம் நடக்கிறது. காந்தி இதை எழுதியிருக்கிறார் தன் சுயசரிதையில். ஒரு கட்டத்தில் காந்தி கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்கிறார், மிஸ்டர் பாலசுந்தரம், நான் சொன்னபடி தலைப்பாகையை நீங்கள் கட்டிக்கொள்ளாவிட்டால் உங்கள் வழக்கை நான் நடத்த மாட்டேன். இப்போ இவருக்கு ரொம்ப 2 கட்டான நிலைமை. நெசமாவே நான் சொல்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் வேற வழி இல்லை. இவ்வளவு உறுதிப்பட சொன்னதற்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று தயக்கத்தோடு பாலசுந்தரம் தலைப்பாகை எடுத்து தலையில் கட்டிக்கொள்கிறார். காந்தி புன்னகையோடு அந்த வழக்கை எடுத்து நடத்தி இருக்கிறார். ஆனால் அதை பற்றி காந்தி தன் சுயசரிதையில் எழுதுகிறார், ஹக்கத்தில் அடுக்கி இருந்த துண்டை எடுத்து தலையில் கட்டிய மாத்திரத்தில் பாலசுந்தரத்தின் முகத்தில் ஒரு பெருமிதமும் மகிழ்ச்சியும் தகவல்வதை நான் பார்த்தேன். பிறரை அவமதிப்பதன் மூலம் மனிதர்கள் எப்படி இன்பம் கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை என்று காந்தி எழுதினார். வள்ளல் பெருமானுக்கு இருந்த அந்த பணிவின் அடையாளம் காந்திக்கு இருந்தது.